ஹலோ எவரிவன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராத் நடிப்பில் ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் சோசியல் அவேர்னஸ் மூவியாக ரிலீஸ் ஆன லால் சலாம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். லால் சலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்துஸும் முஸ்லீம்ஸ் வந்து அண்ணன் தம்பியாட்டா பழகிட்டு இருக்க ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடக்குது. அந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து இந்துஸ் ஒரு டீமாகவும் முஸ்லீம்ஸ் ஒரு டீமாகவும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது. அந்த பிரச்சனை வந்து பின்னாடி வந்து பெரிய மதக்கலவரம் வந்து மாறுது. அந்த மதக்கலவரம் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் அந்த இந்துஸும் முஸ்லீம்ஸ் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரான சோசியல் அவேர்னஸ் வந்து இந்த படத்தில் நல்லா தெளிவாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்துஸும் முஸ்லீம்ஸ் வந்து ஒரு கிராமத்தில் வந்து கொஞ்சம் அண்ணன் தம்பியாட்ட பழகிட்டாலே அதை பிடிக்காத சில பேர் பண்ணுற ஒரு கீழ்த்தனமான எண்ணங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்க என்னென்னா பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து இந்த படத்தில் வந்து நல்லா சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட மெயின் கேரக்டரான ஹீரோ கேரக்டர் வந்து விஷ்ணு விஷால் பண்ணியிருந்தாலுமே, ரஜினிகாந்த் விஷாத்துக்கு வந்து செகண்ட் கேரக்டர் வந்து நல்லா பர்சனலாக வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே வந்து இந்த படம் ஃபுல்லுமே வந்து நல்லா ட்ராவல் ஆகியிருப்பாங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்டு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஏஆர் ரகுமானில் வந்து பிஜிஎம் வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து புரிகிற மாதிரி இல்லாட்டுமே வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல லிங்க் கொடுத்து நல்லா புரிகிற மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு வந்து ஐஎம்டிபி ரேட் வந்து நான் 10க்கு 7 கொடுப்பேன். கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான சோசியல் அவேர்னஸ் மூவி. மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ பார்க்கணும்னா சைலத்தில் இருந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.